இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்களா? வந்துட்டீங்களா? என்ன செய்யறதுனே தெரியல பிரதர், அப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னு சொல்றீங்களா? இக்கட்டு நாளில் அரணான ஒரு கோட்டை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், கடைசி பகுதி, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை, இந்த வேட நல்லா கவனிங்க. நான் உன்மேல், உன்மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவலா தேவன் நம்மோட பேசுறாருங்க. நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அந்த வசனத்தின் முந்தின பகுதியை நான் சற்று பின்பு நான் அதை நினைப்பூட்டும்படிக்காக விரும்புகிறேன். இப்பொழுது நான் அங்கே வேகமாய் கடந்து செல்கிறேன். இப்ப நாகூம் 1ஆம் அதிகாரத்திற்கு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1081வது பக்கம். ஏன் இந்த வசனத்திற்கு மட்டும் நான் பக்கத்தை சொல்றேன்? 3 அதிகாரங்கள் 3 பக்கங்கள் தான் வேதாகமத்தில் இந்த நாகூமுடைய புத்தகம் இருக்குது. 1081வது பக்கம், அதுல 3 3 3 3 என்று சொல்லலாம். என்று சொன்னா 3 அதிகாரங்கள் 3 பக்கங்கள். மற்றது அந்த நாகூம் 1:7 3 பகுதிகள் இருக்கிறது. வாசி. கர்த்தர் நல்லவர். நம்பர் 1, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே. நம்பர் 2, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அரணான கோட்டை. நம்பர் 3, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்புகிறவர்களை என்ன பண்றாரா? அறிந்திருக்கிறார். நீங்க நம்புறவங்க தானா? நம்புற கூட்டமா நம்பாத கூட்டமா? நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே 3 காரியத்தை கவனிக்கிறோம். நம்பர் 1, நாகூம் 1:7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான ஒரு கோட்டை, தம்மை நம்புகிறவர்கள் என்ன பண்றாரா? அறிந்திருக்கிறார். அவர் நம்புற தம்முடைய பிள்ளைகள் அவர் அறிந்திருக்கிறாருங்க. நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அரை நூற்றாண்டுக்கும் சற்று அதிகமா அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கிற பாருங்க. 4 பேர் சந்தித்தோம் ஒரு நாள் தேவனை. அந்த நாளில் நான் ஒரு ஆள், அவர் தான் மூத்தவராக இருந்தார். அவர் கல்லூரியை முடித்த சில நாட்கள், இப்படிப்பட்ட காலங்கள் தான். அந்த 1974 பிப்ரவரி 24 நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன். கர்த்தர் அபிஷேகித்தார். 72 73 அவர்களோடு கூட போவேன். சண்டே ஸ்கூல் சிறுவர் ஊழியத்தில் அங்கே போய் VBS நடத்துவோம், சிறுவர் ஊழியங்கள் செய்வோம், ஒரு ஜெபக்குழுவாக கூடி ஜெபிப்போம். அதில் நானும் போய் ஒட்டிக்கொள்வேன். நானும் போயிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நாட்களில் தான் அந்த 1974 பிப்ரவரி 24 அன்று அப்படி கூடின ஒரு வகுப்பறையில் வைத்துதான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் என் மேல, அவர் அப்பாவுடைய கடைக்கண் என் மேல பட்டுச்சு. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். திரும்பவும் அந்த மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். நாகூம் 1:7 RC வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்று நம்புகிறேன். ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார். 3, அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். அவர் அறிவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தகப்பன், ஒரு தகப்பன், ஒரு டேடி,
அதுதான் எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறேனா, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு தகப்பனா, தாயா, மாமனாரா, மாமியாரா, கிழவனோ கிழவியோன்னு சொன்னா சண்டைக்கு வந்துடுவீங்க. ஏதோ ஒரு போஸ்ட்ல நம்ம எல்லாருக்கும் ஒன்று இருக்குதுங்க. ஆனா என்னை கொண்டு போய் ஒரு நாள் எப்படி அங்கே வைப்பீங்கன்னு தெரியும். கல்லறையில் வச்சுட்டு வந்துட்டு திருப்பி அந்த பக்கம் போறப்போ நம்மலாம் போக மாட்டோம். சிலருக்கு நம்முடைய கல்லறை தோட்டம் எங்க இருக்குன்னே தெரியுமான்னு தெரியாது. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் நாம் கவனிக்கணும். கடந்த வாரத்தில் டோனாவூர் ஃபெலோஷிப் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? டோனாவூர் ஃபெலோஷிப், ஏமி கார்மைக், வாழ்த்துக்கள். கட்டாயம் ஒரு முறை போய் பாருங்க, ஒரு முறை போய் பாருங்க. ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய நான் 2 முறை இதுதான் 2வது முறை. முதல் முறை ஒரு முறை நான் சென்றிருக்கிறேன். 2வது ஒரு முறை இப்பொழுது என்னுடைய கோ-பிரதர் ஃபேமிலி, நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. திருநெல்வேலியில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, கண்டிப்பா இருக்குது, பார்க்கலாம். ஃபோனில் கொஞ்சம் தொடர்பு கொண்டு அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஏதோ கிருபையா கர்த்தர் நடத்தினார், போனோம். பார்க்க வேண்டிய ஒரு இடம். பாருங்க பாருங்க. இங்கே நாம் கவனிக்கிறோம், ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். நாகூம் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இந்த முதல் வசனத்தை நீங்க நாகூம் 1:7 நாம் திரும்பி வருவோம். நாகூம் 1:1 பாருங்களேன். நினிவேயின் பாரம். போதும். இப்ப நினிவேன்னு உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஞாபகம் வரும். இந்த யோனாவை எங்கத்தான் போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா நம்மால் எங்க போனார்? தர்சீசுக்கு போனார். தர்சீசுக்கு போய் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, விட்டுட்டாரா? சரி, தொலைஞ்சு போறான், அந்த யோனா தொலைஞ்சு போனா போறான், வேற ஆளை பார்த்துக்கோன்னு பார்த்தாரா? அதுக்கு ஒரு மீனை ரெடி பண்ணி யோனாவை விழுங்க வச்சு கரையில கக்க வச்சு, நம்ம ஆண்டவரை போல இந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனா நம்ம என்னதான் செய்ய போறோம்? அதிகமா போனா கை மட்டும் தட்டுவோம். யோனாவை அப்படியே கர்த்தர் விடலைங்க. ஏன்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்துக்கு அதிகமான ஜனத்திற்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நம்ம வீட்டை சுற்றில் எத்தனை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை சிறு பிள்ளைகள். அவர்கள் மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்குதா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஏதோ நம்மால் முடிந்த சில உதவிகள், அல்லது ஏதோ நம்மால் முடிந்த ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுக்கலாமே. சங்கீதம் 23:1 சொல்லிக் கொடுக்க முடியாதா? சரி, இப்ப இந்த நினிவேயின் பாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? எப்படிப்பட்ட சாந்தம்? நமக்கு பேர் சாந்தம், அதெல்லாம் இங்க நிறைய சாந்தங்கள்லாம் இருக்கீங்க. எல்லாருமே பார்த்தா இப்ப ரொம்ப சாந்தமா தான் இருக்கிறீங்க. யாரை பார்த்தா இப்ப நான் தான் என்னமோ சண்டைக்கு நிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்க நீங்க எல்லாருமே சாந்தமா தான் இருக்கீங்க. அப்படிதானம்மா? சாந்தம்னா எப்பா, இந்த மாதிரி சாந்தத்தை எங்க பார்க்க முடியும்? சாந்தம், சாந்தி, எல்லாருமே சாந்தம் தான் இப்போ. ஆனால் எப்படிப்பட்ட சாந்தமா? நீடிய கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். மிகுந்த வல்லமையும் உள்ளவர். ஆனா அடுத்த வசனத்துக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஆனா பைபிளை எப்படி படிக்கணும் தெரியுமா? அதுல பிராக்கெட்ல நினிவேன்னு போட்டுக்கொள்ளணும். அப்படித்தான் நான் பைபிள் படிக்கிறேன். கர்த்தர் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர், ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அப்படின்னா யாரை பற்றி சொல்றாரு? நினிவேயை பற்றி சொல்றார். அது நினிவே மக்கள் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. அதனாலதான் நாகூம் 1:1 எப்படி ஆரம்பிக்குது? நினிவேயின் பாரம். அதே நினிவேக்கு மறுபடியும் கர்த்தர் தீர்க்கதரிசியை யார் அனுப்புறாரு? மறுபடியும் கர்த்தர் அங்கே நாகூம் அனுப்புகிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். 3ஆம் வசனத்தின் கடைசி, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும்
பெருங்காற்றிலும் இருக்கிறது. பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறது. கர்த்தருடைய வழி எப்படி இருக்குதா? சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் அதற்கு அடுத்த வசனம், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன். இப்ப கர்த்தர் நாகூமுக்கு சொல்லல, இங்க இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்ற. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் இது. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று கவனிக்கிறோம். இப்ப நான் ஒரு வார்த்தையை சுட்டி காண்பிக்கும்படி விரும்புறேன். அவருக்கு 2 காரியங்களை, அந்த சங்கீதம் 32:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 32:8 நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி இருக்கிறேன். உன்மேல் என் கண் வைத்து நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். அடுத்தது, வாரினாலும் அடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். இந்த பகுதியில் 2 காரியத்தை கவனிக்கிறோம். 2 ஆவி இருக்குதுங்க அங்க. ஒன்னு அன்பின் ஆவி, இன்னொன்னு முரட்டாட்டத்தின் ஆவி. எத்தனை பேர் நேர்மையா ஒத்துக்கொள்ள முடியும்? எனக்குள்ள கொஞ்சம் முரட்டாட்டத்தின் ஆவி இருக்குங்க. என்கிட்ட கொஞ்சம் என்ன ஆவி இருக்கு? அன்பின் ஆவி கூட வேண்டாம், கொஞ்சம் ஒரு பண்பின் ஆவி இருந்தா போதுங்க. அன்பின் ஆவி கூட வேண்டாம், ஒரு பண்பு. பண்புன்னா என்னது? டிக்ஷனரி வேணா போய் பார்த்துக்கலாம். அன்பின் ஆவி நமக்கு இல்லாவிட்டாலும் ஒரு பண்பின் ஆவி நமக்குள்ள இருந்தால் அதுவே போதுமானதுங்க. சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களேயானால், சங்கீதம் 23:2 நாம் ஞாபகப்படுத்துகிற அதுல 2 பகுதி இருக்கும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, நம்பர் 1. நம்பர் 2, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறார். புல்லுள்ள இடத்துல, இந்த புல்லுள்ள இடத்தை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் சும்மா போய் புல்லுள்ள இடத்துல மேய்ச்சிட முடியுமாங்க? புல்லுள்ள இடத்துக்கு ஆடுகளை அழைத்து அல்லது நடத்தி செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அங்கே ஏதாவது சிங்கம், புலி, விலங்குகள் இருக்குதா? அதை ஒரு மேய்ப்பன் உற்று கவனித்துக் கொண்டுதான் செல்லணுங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அடுத்தது அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறார் தெரியுமா? சத்துருக்களுக்கு நம்மை விலக்கும்படி, வாழ்க்கையில நம்முடைய விரோதமாய் இருக்கக்கூடிய சத்துருக்கள், விலங்குகள், மிருகங்கள், இப்படிப்பட்டவைகளுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கும்படி இன்றைக்கும் அப்பா மாறவே மாட்டாருங்க. அவ்வளவு நல்ல தகப்பன், நல்ல அன்பு அப்பா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தவறு நடக்குமானால் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், தேவன் ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டார். ஒரு தவறோ தாமதமோ ஏதோ ஒன்றா இருக்கலாம். நான் உடனே என்னத்தான் ஆராய்ந்து பார்க்கிறேன். கிருபையாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் அதை எண்ணுகிறேன். யாரை குறித்து நினைவு கூர்ந்தாலும் சரி, யாரோ ஒருவருடைய ஒரு அடையாளம் அல்லது ஒருவருடைய ஒரு குறை நிறை ஏதோ ஒன்றை நான் நினைவு கூறுகிற உடனே கரங்களை உயர்த்தி அப்பாட்ட ஜெபம் பண்ணுவேன். உடனே நானே திருடைய அடுத்த பக்கத்தை யோசிப்பேன். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல தவறி இருக்கிறேன்? நான் எந்த இடத்துல நான் தவறி இருக்கிறேன்? இதை போன்ற இடத்துல நான் எப்பொழுதெல்லாம் தவறினேன் என்று நாம் யோசிக்கிறோமா? ஆகவே நினிவேயின் பாரம், ஒரு அருமையான ஒரு பாடல். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்னா நம்பிக்கையே, நோ ஹோப்.
நோ ஹோப். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அதாவது இக்கட்டு நாள் என்று சொன்னா நம்பிக்கை இல்லாத நிலையில தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்டதுன்னா என்ன? நம்ம எதங்க தூக்கி எறிவோம்? நம்ம எதை தூக்கி எறிவோம்? நான்லாம் எதையும் தூக்கி எறிய மாட்டேன். இந்த குச்சி கூட பல்லு குத்துறதுக்கு உதவும்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாங்க. குச்சி கூட எதுக்கு உதவுமா? இப்பதான் பல்லு குத்துறதெல்லாம் இப்படி பாக்ஸ்ல வந்துட்டு, சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா எல்லாம் இருக்கு. ஆனால் குச்சி கூட பல் குத்த உதவும். ஆனால் இங்க கவனிங்க, தூக்கி எறியப்பட்ட அந்த இடத்துல நான் பிராக்கெட்ல போட்டிருக்கிறேன், எந்த பயனும் இல்லை, நோ யூஸ் என்று சொல்லி தள்ளப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமா? மனசு இருந்தா மகிமைப்படுத்தலாங்க. அப்போ அழகான கண்கள் என்னை கண்டதாலே, 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாவுடைய கண்கள், அதுக்கு முந்தைய அவர் தான், கடந்த ஒரு 70 இயர்ஸா அவர் கண்கள் தான். ஆனால் சொல்ல போனால் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். விமான தளத்தில் ரன்வேன்னு ஒன்று இருக்கும். விமான தளங்களில் ஓடு பாதை, இந்த ஓடு பாதையில தான் விமானம் ரொம்ப வேகமா போகுது. ஆனா அந்த ஓடு பாதையை ஒரு குறிப்பிட்ட மைல் தூரங்கள், கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கும். ஒரு இடத்துக்கு வந்த உடனே அந்த ஓடு பாதையும் என்ன ஆயிரும்? ஸ்டாப். ஆனால் ஓடு பாதை நின்று விட்டது என்று எந்த விமானமும் அங்கே நின்று விடுவதில்லை. அங்கே இருந்து தான் என்ன ஆரம்பிக்குது? டேக்கப். அங்கே இருந்து தான் பறக்க துவங்குது. இன்றைக்கு யாராவது உங்க கதை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிக்க வந்திருக்கிறீங்களா? நோ. இங்கதான் கர்த்தர் உங்களை தூக்க போறார். படித்த பிள்ளைகள், மாணவர்கள், மாணவியரோடு நான் பேசுறேன். +2 முடிச்சுட்டு அல்லது 10th முடிச்சுட்டு அடுத்து நம்ம கதை என்ன? அப்படி நிலையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இயேசுவை விட்டுறாதுங்க, இயேசுவை விட்டுறாது, இயேசுவை விட்டுறாது. சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த ரன்வே ஒரு இடத்துல முடியும், ஆனா அங்க வாழ்க்கை முடியாதுங்க. அப்பாவுடைய நோக்கம் எங்க இருக்கு? ரன்வேக்கு வந்துட்டது போல இருக்குது அவங்க வாழ்க்கை. உங்க எதிர்கால வாழ்க்கையே ஒரு ரன்வேக்கு முடிந்து விட்டது போல இருக்குதா? நோ. அங்க இருந்து தாங்க மேல பறக்க துவங்குது. அதற்கு யார் சாட்சி தெரியுமா? நான் தான் சாட்சி. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பல நேரங்கள் வந்தது உண்டு. முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. ஈவி ஆபீஸுக்கு முன்னால இருந்தோம். அதற்கு அந்த பக்கத்தில் ஒரு முறை நான் ஒரு கடையில், ஒரு சைக்கிள் கடை முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு ஓலை ஷெட்டு, அதில் நின்றுட்டு இருக்கிறேன். நம்முடைய பிரதர் ராஜு அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது எனக்கு நினைவு இருக்குது. அதற்கு அவர் சொன்ன பதிலும் எனக்கு நினைவு இருக்குது. நான் சொன்னேன், நான் போயிடலான்னு பார்க்குறேன். அவருக்கு புரியல, திருப்பி திருப்பி கேட்டார். இல்லை இல்லை, என்னால் முடியல, நான் ரிட்டர்ன் கோ டு பேக் ஹோம், போயிடலாம். அவர் கேட்டார், எங்கே போகிறீங்கன்னாரு. இப்படி கேட்குறாரு. அது எனக்கு தெரியாது, ஆனால் போயிடலான்னு நினைக்கிறேன். அப்படி நினைத்த என்னத்தான் கர்த்தர் இன்னும் வச்சிருக்கிறாருங்க. அவர் தான் இன்னைக்கும் இங்க வச்சிருக்கிறார். அனுதினமும் நான் அதை நினைவு கூறுகிறேன். முடிந்தது. அப்பா சொல்றாரு, முடியலப்பா, என் கண்ணு உன் மேல இருக்குது, என் நோக்கத்தை நான் என்ன செய்வேன், உன் மேல நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக இப்படி ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, கடந்த காலங்கள் எப்படி இருந்தது என்று கேட்டா
அவர் 2 வார்த்தையில சொன்னார், எனக்கு இந்த மாதிரி இந்த நறுக்குன்னு பேசுறது ரொம்ப பிடிக்கும், அதனால அதை நான் எழுதி பதிவு செய்து வைத்திருக்கிறேன். கடந்த நாட்கள், அது கடந்த காலங்கள் எப்படி இருந்தது? சவால்களும் சந்தோஷமும் நிறைந்தவைகள். எல்லாரும் இதை ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒத்துக்கொள்ளாத மாதிரி தான் உட்கார்ந்துருப்பீங்க. சவால்களும், இதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்குதா? இருக்குது. 1 கொரிந்தியர் 16:9 வாசிக்க கேட்போம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 16:9 இங்கே அப்படின்னா எப்படி படிக்கணும்? எங்கேன்னு கேட்கணும். படித்தவர்கள், பெரிய கல்விமான்கள், படித்த பட்டதாரிகள் எல்லாருக்கும் சொல்றேன், அங்கே அல்லது இங்கே. எங்கே? அது எபேசு பட்டணத்தில். அதுக்கு முந்தின வசனங்களை படிச்சிங்கன்னா தெரியும். எபேசு பட்டணத்தில் பவுல் சொல்றாரு, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னது? சந்தோஷம். ஆனா சவால்கள் இருக்குதா? வசனத்தின் பின்பகுதி என்ன? விரோதம் செய்கிறவர்களும், விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர்? கரெக்டா எண்ணி சொல்லுங்கம்மா, எத்தனை பேர்? விரோதம் செய்கிறவர்களும், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? கடந்த காலங்கள் எப்படி இருக்குது? 2 காரியம்தான், சவால்களும் சந்தோஷம். சந்தோஷங்களும் இருக்குது, சவால்களும் இருக்குதுங்க. அத பவுல் மனம் திறந்து சொல்றாரு. இங்கே எபேசு பட்டணத்துல பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைய உலகத்துல ஒரு ஏமாற்று உலகத்துக்குள்ள நாம் இருக்கிறோங்க. கிறிஸ்தவ உலகம் கூட ஒரு ஏமாற்று உலகம். என்ன உலகம் தெரியுமா? வசனத்தை திருடிடுறோம், பாதியை சொல்லிட்டு பாதியை விழுங்கிடுவோம். பிரசங்கிமார் உட்பட, ஐ ஆம் இன்க்ளூடிங் ஆல்சோ. என்ன நான் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா கடைசியில என்ன சொல்றாரு? விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு 14 நிருபம் எழுதின பவுல் இப்படி அறிக்கை பண்ணலாமா? இன்றைக்கு நாம் எதையாகிலும் கொஞ்சம் நிலைப்பாட்டை குறித்து பேசினா வாய மூடியா, விசுவாசமே கிடையாது எனக்கு. வேதம் என்ன சொல்லுது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதான் பைபிள். இந்த பைபிள் என்ன சொல்லுது? வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிற திருவசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? நான் எதை போதிக்கிறேன் என்று கொண்டு நீங்க பார்க்க வேண்டாங்க. அப்பா அந்த பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பாருங்க. திருவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 66க்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்வீர்களேயானால், அதுல 12வது வசனம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எங்க ஏறி போக பண்ணினீரா? நம்ம கால் மேல ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு ஏறி போயிட்டாருனாலே நமக்கு என்ன கோபம் வரும் தெரியுமா? நம்ம கால் மேல கூட மிதிக்க வேண்டாங்க, நம்ம செருப்ப ஒருத்தர் மிதிச்சுட்டு போயிட்டாருன்னு வைங்களேன், அப்பதான் நமக்குள்ள என்ன அனாயிட்டிங் இருக்குங்கிறது அப்பதான் தெரியும். மிதிச்சது எதை? நம்ம காலுக்கு கீழே கிடக்கிற காலடிய ஒருத்தர் மிதிச்சுட்டாராம். இல்ல அந்த காலடிய நடந்து போறதுல கொஞ்சம் தட்டுப்பட்டு கொஞ்சம் அங்க போயிட்டு தான். இந்த சவால் எனக்கு நேற்று இருந்துச்சு. சர்ச்சில் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வருகிறோம், அந்த அடக்கம் முடிச்சுட்டு. ஏற்கனவே கொஞ்சம் தாமதமாக தான் போனோம். நான் ஒரு இடத்துல போட்டிருந்தேன். நான் போட்டிருந்த இடத்துல என்னுடைய செப்பல் இல்லை. 2 வேறு பக்கமாக இருந்துச்சு. எடுத்து போட்டுக்கிட்டேன். சில உதவுறதுக்கு வந்தாங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு ஜோடி செப்பல் அங்கும் அங்குமா கிடக்குது. என்னுடையது இல்லை. அதை எடுத்து ஒரே இடத்துல வைக்கும்படி எனக்கு ஒரு கிருபை அப்பா கொடுத்தார். நம்முடைய பாதச்சுவடுகள் அல்லது எப்படிப்பட்ட ஒரு பாதச்சுவடுகளை நம்முடைய பின் சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, நம்முடைய பின் சந்ததிக்கு நாம் எப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை நாம் விட்டு செல்ல போகிறோம்? அதை ஏமி கார்மைக்கல் அம்மையாரை குறித்து பேசணுமே,
அதில் ஒன்றை சொல்ல விட்டுட்டோங்க. இன்னைக்கு நம்ம கல்லறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அம்மாவுடைய கல்லறையை மட்டும் பாருங்க, கல்லறையே கிடையாதுங்க, கல்லறையே கிடையாது. நான் அதைத்தான் பார்க்கணுன்ட்டு போன உடனே கேட்டேன். ஒரு மரத்து நிழல்ல, வேப்ப மரம் என்று நினைக்கிறேன், ஒரு வேப்ப மரத்து நிழல்ல ஒரு சின்ன ஜாடி, ஒரு கல் ஜாடியில தண்ணீர் ஊற்றி வச்சிருக்கிறாங்க. பறவைகள் அதுல தண்ணீர் குடித்து செல்லும்படி, அதாவது அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு மெமோரியல் பிளேஸ் ஒண்ணுதான், ஒரு நினைவு சின்னமாக. அதை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கினேரியில பாஸ்டர் ஜோசப் பால் அவர்களோடு கூட நான் சென்று வந்தபோது நான் பார்த்தது எனக்கு இன்றைக்கு என் இருதயத்தை விட்டு விலகாத ஒன்றா இருந்துச்சு. எனக்கு வழிகாட்டு உதவி செய்தவர்களோடு அதைத்தான் கேட்டேன். வாங்க காட்டுகிறேன் என்று சொன்னாங்க. ஒரு கல் ஜாடிங்க, தண்ணீர் ஊற்றி வச்சிருக்கிறாங்க, பறவைகள் தண்ணீர் குடிக்கும்படி. அந்த அம்மாவை குறித்த ஒரு சாட்சிகள்ல ஒன்று என்ன தெரியுமா? அவங்க கையை இப்படி நீட்டியிருப்பாங்களாம், கையில சில தானியங்களை கையில வைத்திருப்பாங்களாம். அவங்க கையில உட்கார்ந்து அந்த பறவைகள் என்ன சாப்பிடுமா? தானியங்களை. நம்ம கையில தானியம் வச்சா பறவை வராது. ஏன் வராதுன்னா, இவன் கையில தானியத்தை வச்சிருக்கிறானோ, எதுவும் விஷத்தை வச்சிருக்கிறானோன்னு அது எழுப்பி போயிடும். உங்களை சொல்லல, என்ன சொல்ற? இந்த ஆள் கையில என்னத்தை தானியத்தை எங்க வைப்பான்? தப்பா பேசுறோம். இந்த ஆள் கையில தானியமா வைப்பான், என்னத்தையாவது விஷத்தை வச்சுட்டான்னா. அதனால நம்ம கையை நெட்டினா வர. ஆனா அங்க போயிட்டு வந்துதான் எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. இங்க நான் ஒரு கல்ஜாடி ஒன்று மார்க்கெட்ல வாங்கினேன். அந்த காலத்துல மார்க்கெட்ல போய் தான் நிறைய புத்தகங்கள்லாம் வாங்குவோம். அப்படி வாங்கி தான் நாசரேத் ஒரு யூத் கிறிஸ்டியன் யூத் லைப்ரரி இன்றைக்கும் நாசரத்தில் இருக்குது. அந்த வாலிப நாட்களில் 1970s அதனுடைய ஒரு தரிசனம் தான் இங்கேயும். அந்த லோகோஸ் கிறிஸ்டியன் லைப்ரரி வெளியே போர்டு இருக்குது, புத்தகங்களும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் யாரும் அதை படிக்க மாட்டீங்க, நீங்கள்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டீங்க. ஆனால் அந்த லைப்ரரி இருக்குது. அந்த போர்டை கூட பார்த்தீங்கன்னா அதில் லைப்ரரின்னு இருக்கும். அந்த பின்னுக்கு 2 இருக்குது, அதுலேயும் லைப்ரரிங்கிற போர்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் வாலில் கூட பெருசாக லோகோஸ் கிறிஸ்டியன் லைப்ரரி அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு கல் ஜாடி பழசு தான், கல்லுலேயே ஒரு ஜாடி மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருக்கும். அதை பார்த்த உடனே அது எவ்வளவுன்னு கொடுத்து வாங்கிட்டு அதில் தண்ணீர் ஊற்றி. அப்போ இந்த சைடு கிடையாது, அந்த காம்பவுண்ட் வால் முக்கில் அந்த கார்னரில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். முந்தினவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஸ்டேஜில் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நெல்லை ஜெபராஜுடைய கூட்டங்கள் கூட பல கூட்டங்கள் நாம் அதில் நடத்தியிருக்கிறோம். கேம்பஸ் குருசேடுடைய ஆர்கெஸ்ட்ரா மூலமாய் நடத்தப்பட்ட கூட்டங்கள் அந்த கார்னரில் இருக்கும். இங்கே சர்ச்சுக்குள்ளே வெளியில் எல்லா பக்கங்களிலும் இருந்து நாம் பல பொது கூட்டங்கள் நாம் அதில் நடத்தியிருக்கிறோம். அந்த ஸ்டேஜில் அந்த கல் தொட்டியை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் கதை போச்சுது, பிறகு கல் தொட்டியே காணல, கல் தொட்டியே காணல, எங்கே போச்சோ தெரியாது. சரி, அதில் ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய லாஸ் இல்லை. சரி, ஆனால் நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, இப்போ மார்நாத்தா பிரேயர் ஹால்னு மேலே போர்டு வச்சுருக்கிறோம் பாருங்க. அது இதுக்கு முன்னால் ஃப்ளக்ஸ் போர்டில் வச்சுருந்தோம். இந்த காக்கா உட்காந்து நான் தண்ணி வைக்கலைங்கிற கோபமாக நம்ம தெரியல, அந்த ஃப்ளக்ஸ் போர்டை கொத்தி 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 எல்லாத்தையும் ஓட்ட போடும். அந்த நாட்களில் அந்த ஃப்ளக்ஸ் போர்டை பண்ணுறதுக்கு எத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ணணும். ஃபுல்லி டேமேஜ். அதற்கு பிறகுதான் இந்த டிஜிட்டல் வைக்கும்படி தேவன் உதவி செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தேவனிடத்தில் இருக்குது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி என்ன தெரியுமா? நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் ஒன்றே ஒன்று, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது. நேற்று ஆலங்குளம் போய் கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால் ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்துச்சு.
எங்களுடைய காருக்கு முன்னால் அந்த ஆட்டோவில் பின்பக்கத்தில் ஒரு வார்த்தை ஒரு வாசகம் இந்த மாதிரி வாசகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் போய் எழுதி இருந்துச்சு, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. அதே மட்டும் எப்படி இவருக்கு ஞாபகம் இருக்குது? நான் காரில் பின்னால் போயிட்டு இருக்கிறேன் பாருங்க, டிரைவர் ஓட்டுறாரு, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், எங்கள் போதகர் ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு போனார், நான் முன்பக்கத்தில் இருந்தேன், நான் உடனே எடுத்து டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை. அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் பிரயாணம் போகும்பொழுதோ வரும்பொழுதோ இன்னொரு பஸ்ஸில் பின்னால் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, ஒரு மெடிக்கல் போர்டு தான். அதில் ஒன்று போட்டு இந்த வெரிகோஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நரம்புகள் சுருண்டிருக்கும்ல சிலருக்கு கைகளில் கால்களில், அந்த வெரிகோஸ்ன்னு சொல்லுகிற நரம்புகள் சுருண்டிருக்கும். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த போர்டில் ஒரு 2 வார்த்தைகள் 2 வரிகள் இருந்துச்சு, அதையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நரம்புகள் சுருண்டாலும் நம்பிக்கை சுருள வேண்டாம். உங்களுக்கு தான் சொல்றேங்க. நரம்புகள் சுருளலாம், ஆனா எது சுருளக்கூடாது? கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்போ எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை என்ன செய்யக்கூடாது? மறந்துடாதீங்க. நரம்புகள் சுருளலாங்க, ஆனா நம்பிக்கை, வாழ்க்கையே சுருண்டு விட்டது போல இருக்குதா? நோ. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். நேற்று வருகிற பொழுதுதான் இன்னொரு வார்த்தையும் பதிவு செய்தேன். அள்ளி கொடுப்போரும் உண்டு, கிள்ளி கொடுப்போரும் உண்டு. இத்தனை பேருக்கு தமிழ் புரியுதுன்னு தெரியல, இல்லைன்னா பிறகு அவர்கிட்ட தமிழ் பண்டிதத்தை வந்து கேட்டுக்கொள்ளும். நான் படித்த தமிழ். அள்ளி கொடுப்பது வேறு, கிள்ளி கொடுப்பது வேறு. கிள்ளி கொடுக்கறதுன்னா என்ன? இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களா மாறிட்டாங்க, பெரியவர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளா மாறிட்டாங்களோன்னு சில நேரத்தில் நினைக்க தோணுது. பொதுவாக சின்ன பிள்ளைகள்கிட்ட ஏதாவது கொஞ்சம் தாத்தாவுக்கு கொஞ்சம் தாமா அப்படின்னா முந்தியெல்லாம் கொடுக்காது, இப்போ பிள்ளைகள் கொடுத்துருது. ஆனால் நம்ம பெரிய அண்ணாச்சிமாரு, பெரிய ஐயாமாரு, அம்மாமாரு, உங்களை சொல்லலை, நான் பார்த்த வெளியில ஆலங்குளத்துலன்னு வச்சுக்கொள்ளுங்க. சிலர் அள்ளி கொடுப்பார்கள், சிலர் கிள்ளி கொடுப்பார்கள். சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு மெல்லிய குரல், நான் யார்? முதல்ல நான் யார், அடுத்த வரி, அடுத்த வார்த்தை நாம் யார். அள்ளி கொடுப்போரும் உண்டு, கிள்ளி கொடுப்போரும் உண்டு. நான் யார்? நான் அள்ளி கொடுக்கிறோனா? நான் அள்ளி கொடுக்கிறோனா? கிள்ளி கொடுக்கிறோனா இருக்கிறேன்னா? கிள்ளி கொடுக்கிறதுனா புரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியாததா? அள்ளி கொடுப்பது வேறு, மனதார அள்ளி கொடுப்பது. ஆனா கிள்ளி கொடுப்பதுன்னா, சரி போ, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேசா அப்படி யாரையும் குற்றப்படுத்துகிற ஆவியில சொல்லல, என் ஆவியை தேவன் அறிவார். அள்ளி கொடுப்போரும் உண்டு, கிள்ளி கொடுப்போரும் உண்டு. இது யாரை குறித்தோ சொல்லுகிற ஒரு கமாண்ட் அல்ல. நான் யார்? நான் எப்படி கொடுக்கிறேன்? இந்த சபை ஊழியத்துல பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பலர் நாம் இங்கே இருக்கிறோம். இப்போ அறிவிப்பு பிரதர் ஆரோன் சொல்லும் போதெல்லாம் நான் இங்க என் இடத்த மாற்றி உட்கார்ந்து இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் ஐக்கிய விருந்து, அன்பின் விருந்துன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரியா படக்குன்னு அடிக்கும் உள்ளுக்கு. ஏதோ 20th anniversary நம்ம ஐயா டயனா இந்த மாதம் ஒரு எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்துன்னு பவுல் சொல்ற மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு. ஆனால் பொதுவாக சகோதரன் கடந்த வாரத்தில் அறிவிக்கும் போதும் கூட அடுத்த வாரத்தை குறித்து சொல்லும் போது இப்படிதான் எட்டி பார்த்தேன். என் ஜெபம் அவ்வளவுதான். ஏன்னா இப்ப அது எவ்வளவு சேலஞ்ச்
அதுல எவ்வளவு சவால்களை சந்திக்கிறோம் என்பதை நாம் அறிவோம் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் அறிவார்கள். ஆனால் நாம் எப்படி கொடுக்கிறோம்? அள்ளி அள்ளி கொடுப்போரும் உண்டு, கிள்ளி கொடுப்போரும் உண்டு. ஆனா கொடுக்க என்ன வேணும்? மனசு மனசு மனசு. நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? மனசு தேவை. முக்கியமானதை சொல்லாம விட்டுறக்கூடாது. இன்று மாமியார் தினம் அல்ல, என்ன தினம்? அன்னையர் தினம். ஆனா இன்றைக்கு காலையில திடீர்னு எனக்கு அது ஒரு எப்படித்தான் அப்படி வந்துச்சுன்னு தெரியல, எங்க மாமியை நினைச்சிட்டேன். ஏன் நினைச்சேன்னு எனக்கு தெரியாது. 101 வயதுல 9 பிள்ளைகளை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையிலே நாணயத்தினுடைய இரு பக்கங்களை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாம் பிளஸ் பாயிண்டா இருக்குமா? இருக்காது. ஏன் நம்ம குடும்பங்கள் அநேக பிரச்சனைகள் இதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? நாணயத்தினுடைய இரு பக்கத்தை பார்க்க தவறிடுறோங்க. ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம், அடுத்த பக்கத்தை நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். 2 பக்கத்தையும் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகன் வர்றார் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கல்யாணம் ஆகுது, நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது, ஒரு மருமகன் வருகிறார் அல்லது ஒரு மருமகள் வருகிறாள் அல்லது யாரோ ஒருவர், ஒரு புதிய நபர் வருகிறார். ஒருவேளை ஒரு டெனண்டா கூட, ஒரு வாடகைக்காக கூட வரலாம். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு என்ன தேவை தெரியுமா? புரிதல் தேவை. பொரியல் வேண்டாம், அவியலும் வேண்டாம். பொரியலும் அவியலும் இல்லாம வாழலாம். ஆனா என்ன இல்லாம வாழ முடியாது? 2 ராஜாக்கள் 4:1 எடுத்து கொஞ்சம் வாசிங்க. 2 Kings chapter 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். என் புருஷன். சரி, அதை கொஞ்சம் வாசிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய ஒருவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என்னுடைய புருஷன் இறந்து போனார். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். முதல்ல என்ன சொல்றாங்க? உமது அடியான். முதல்ல பவர் பாயிண்ட் சொல்றாங்க. நல்ல கவனிங்க. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அது என்னது? அதாங்க பவர் பாயிண்ட். தொடர்ந்து வாசிங்க. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரை கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது வந்து என்னுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். தங்களுக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல எதை சொன்னாங்க? பவர் பாயிண்ட். அந்த அம்மா கூட மனைவியா வாழ்ந்தது பெருசு இல்லைங்க. வாழ்ந்தது பெருசு இல்ல. புருஷனை ஒரு ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன ஸ்டடி பண்ணாங்க? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். பல குடும்பங்களுக்கு இந்த ஆலோசனையை தனிப்பட்ட விதத்திலும் இந்த கவுன்சிலிங்கை நான் கொடுத்துருக்கிறேன். பல இடங்கள்ல குடும்பங்களுக்கு நான் பேசும் பொழுதும் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் நான் சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட விதத்துல புருஷனை குறித்து அவருடைய ஸ்டடி என்ன? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர். ரிட்டர்ன் அடுத்த போர்ஷன்ல என்ன சொல்றாங்க? இப்ப என்ன, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுயா. எலிசா தீர்க்கதரிசியோட பிரசங்கியாரோட வாராருன்னு நானும் இருந்தேன். அட பாவி மனுஷன் கடனை வச்சுட்டு போயிட்டாரு ஐயா. பாவி மனுஷன் கடனை வச்சுட்டு போயிட்டாரு. உருப்படுவாரா? நீனும் உருப்படுவியா? அப்படி சொல்லல. புலம்புனாங்களா? புலம்பினார்களா? முறுமுறுத்தார்களா? நோ. தொடர்ந்து வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, தீர்க்கதரிசியாகிய எலிசா. இங்கே நான் ஒரு சின்ன குறிப்பை சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் தான் எலியா. சந்தேகம் வரும், எனக்கும் ஒரு காலத்துல வந்திருக்கு. 1 ராஜாக்கள் தான் எலைஜா. ஆனா 2 ராஜாக்களுக்கு வந்துட்டீங்கன்னா எலிசா. இப்போ அவளை நோக்கி,
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. நான் உனக்கு, கேள்வியை நல்லா கவனிங்க. அந்த அம்மா சொன்னதையும் கவனிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி சொல்லுகிற பதிலையும் கவனிங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் கேள்வி ரெண்டுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். இப்ப நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? அப்படியே காலில் விழுந்துருவேன். சிலர் என் காலில் அப்படி விழுந்திருக்காங்க. ஐயா காப்பாத்திருங்க ஐயா, கடன் ஐயா, கடன்ல செத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களை காப்பாத்திருங்க. ஒரு 35 ஆண்டுகளுக்கும் அதிகமா இருக்கும். இப்ப அவரு ஒரு 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 தபால்கார், போஸ்ட்மேன். அப்போ அவரிடத்துலையும் அந்த நாட்கள்லையும் நான் இதே தெருவில் பின்னுக்கு இருக்கிற பொழுது அது நடந்தது. வாடகை வீடு 7 வீடுகள்ல இருந்திருக்கிறோம், 8வது இங்க வந்தோம். அங்கே இருக்கும்போது அவரிடத்துல இதையோ பேசினேன். அவர் தன்னுடைய கடனை குறித்து சொன்னார். அவருக்கு நான் சில வார்த்தைகளை சொன்ன பாருங்க, காலில் விழுந்துட்டாரு. எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. எனக்கு ரொம்ப வெக்கமா போயிட்டு அவர் இப்படி நல்ல இதெல்லாம் அடிச்சு, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உடையவர். நான் உடனே எனக்கு ரொம்ப சேமாயிற்று. அவரை தூக்கி எடுத்து அவருக்கு சில காரியங்கள் எல்லாம் நான் சொன்னேன். இப்ப இந்த அம்மாவை பார்த்து தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த அம்மா அந்த நான் உனக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களா? நல்ல பைபிளை பார்த்து சொல்லுங்க. சொல்லலையா? இந்த அம்மா சொல்றாங்க சொல்லலைன்னு நம்பலாமா? இந்த அம்மா சொல்றதை எப்படி நம்ப முடியும்? பைபிள் என்ன சொல்லுது? சொல்லல. ஆனால் 2வது கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? 2வது கேள்வி என்ன? வீட்டில் உன்னிடத்தில் என்ன? வீட்டில் உன்னிடத்தில். அந்த உண்மைக்குத்தாங்க ஆசீர்வாதம். பைபிள்ல ரொம்ப அவருக்கு பிடிச்ச ஒரு சொன்ன நீதிமொழிகள் நினைக்கிறேன். என்னுடைய மேல என்னுடைய ஒரு சின்ன அறையில என் கண்களுக்கு தெரிகிறப்பல நான் அந்த வசனத்தை வைத்திருக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னா, அந்த உண்மையை பற்றி சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? நான் எங்க தவறிவிட்டேன் என்பதை ஒத்துக்கொள்வதில் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வதில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? அந்த அம்மா கேட்கிறாங்க, வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றாங்க. தீர்க்கதரிசி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? என்னை காப்பாத்தி மட்டும் விட்டுருங்க ஐயா. இல்லை, அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்ல, ஒரு குடம் எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அதல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அற்புதம் எதை வச்சுதான் ஆண்டவர் செய்தார் தெரியுமா? அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சே அற்புதம் ஆண்டவர் செய்தார். அற்புதம். இந்த அம்மா வந்தது கடன் தீர்ந்தா போதும்னு தான் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு எல்ஐசியே ஃபார்மே போட்டு கையில கொடுத்துட்டார் இலவசமா. லைஃப் இன்சூரன்ஸ். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு தான் சண்டே கிளாஸுக்கு போகணும், பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்பணும், பெரியவங்களும் பைபிள் படிக்கணும்னு சொல்றது அதுக்குத்தான். அதுக்குத்தான் நாம் திருவசனங்களை, பைபிள் ஸ்டடி போன்ற தியானங்கள், தியான கூடுகைகள் எல்லாவற்றிலும் நாம் பங்கெடுக்கணும். அவர் சொல்றாரு, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கியாச்சு, நிரப்பியாச்சு, இவைகளை விற்று மீண்டதை கொண்டு நீனும் உன் பிள்ளைகளும் என்ன பண்ணுங்க? ஜீவனம் பண்ணுங்கள். வந்தது கடன் தீர்ந்தா போதுங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? லைஃப் லாங். மீண்டதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் என்ன பண்ணுங்க? ஜீவனம் பண்ணுங்கள். சில பெற்றோரை நான் ஆவியில பார்க்கிறேன், சில பிள்ளைகளை நான் ஆவியில உணர்றேன், வேதனையோடு பேசுறேன்.
இரவு படுத்து நான் புரளுகிற போதும் கையை எப்படி அப்பாவுக்கு நேரம் அப்படி நீட்டிக்கொள்வேன். ரொம்ப முழங்கால் போட்டெல்லாம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனா அப்பாவுக்கு நேராக அப்படி பார்த்துக்கிட்டே, சகலத்தை அறிந்த ஒரு தேவன், அப்படி தப்ப ஒத்துக்கொள்றோமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார்.